இதே இடத்தில் சென்ற முறை மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் அவர்கள் உரையாற்ற போது சாதாரண ஒரு மாவட்ட செயலாளராக இங்கு நானும் உரையாற்றினேன். அதே இடம் இன்று இங்கு நமது கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இங்கு நிற்பதற்கு வாக்களித்த என் தொகுதியை சார்ந்த அனைத்து வாக்காளர்களும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஏன்னா இங்க விழுந்த வாக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான், நான் தாலி கட்டிய மனைவியாகட்டும், என் தந்தையாகட்டும், தாயாகட்டும், இங்கு இருக்கும் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அத்தனை மக்களாகட்டும், அவர்கள் வாக்களித்தது ஒரே ஒரு முகம் என்றால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். இரண்டாவதாக இங்கு இருக்கும் நமது கழக பகுதி செயலராகட்டும், ஒன்றிய செயலராகட்டும், வார்டு செயலராகட்டும், நகர செயலராகட்டும், கிளை கழக செயலராகட்டும், அந்த செயலாளர்கள் எல்லாம் அந்த மக்கள் சொன்னார்கள் அவர்களோட குறைகளை தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் கட்சி ஆரம்பிக்காததுக்கு முதல்லயே, ரசிக மன்றம், நற்பணி மன்றம் இருக்கிற முதலே 30 ஆண்டு காலமாக எதிர்கட்சியாக இருந்த ஒரே இயக்கம் நம்மளது மக்கள் இயக்கம் தான். அப்படி எதிர்கட்சியாக இருந்த மக்களுக்காக போராடி போராடி அந்த ஆட்சியாளர்களிடமிருந்து ஒவ்வொன்றாக இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளாகட்டும், அல்லது சாலை வசதியாகட்டும், சாக்கடை வசதியாகட்டும், குடிநீர் வசதியாகட்டும், அத்தனையும் கேட்டு பெற்றுக் கொடுத்தோம். அப்பொழுது அவர்களுக்கு எழுந்த நம்பிக்கை, தளபதி, கழக தலைவர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நமக்காக செய்வார். இங்க இருக்க கழக நிர்வாகிகள் சொன்னா தம்பிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டு கண்களாக நம்பிதான் நம்மளை இந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் அமர வைத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆசையோடு, மிகுந்த எழுச்சியோடும், மக்கள் வெள்ளத்தோடு நடைபெற்று வரும் இந்த மாபெரும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்கள் இயக்கம் முதல் தமிழக வெற்றி கழகம் வரை இயக்கத்தின் அனைத்து படிகளிலும் எங்களை வழிநடத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் தளபதியின் தளபதி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் அவர்களே, மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த விழாவில் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக அல்லாமல் ஒரு மாநாட்டை போல் நடத்துவதற்கு எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருந்து வரும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களாக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக நிர்வாகிகளாக உயர்ந்திருக்கும் என் கழக நிர்வாகிகளே, தளபதியின் தலைமை ஏற்றுக்கொண்டு இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் 10,000க்கும் மேற்பட்ட உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழகங்களின் சார்பில் வருக வருக என அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நமது கழக பொதுச் செயலாளர் முதல்ல நமக்கு கழக பொதுச் செயலாளர் தான் அவர். அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினராகட்டும், அமைச்சராகட்டும், அதெல்லாம் அடுத்ததுதான். இன்றும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மனதிலாகட்டும், இளைஞர்கள் நெஞ்சிலாகட்டும் இணை பிரியாமல் உள்ள இருப்பது பொது செயலாளர் அவர்கள் தான். அவர் தான் நம்மளுக்கு என்னைக்குமே பொதுச் செயலாளர் என அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நேரத்தின் அருமை கருதி தனித்தனியாக என்னால் குறிப்பிட முடியவில்லை பெயர்களை. எனவே அனைவரும் என்னை அன்போடு மன்னிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தளபதியின் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் தமிழக முழுவதும் தினதோறும் புதியவர்கள் அணி அணியாக, சாரையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் ஒரு சாதாரண இணைப்பு விழா அல்ல. இது சேலம் மாவட்டத்தின் புதிய அரசியல் வரலாற்றின் தொடக்கம். இன்று இந்த மேடையில் தொடங்கி இருக்கும் இந்த எழுச்சி நாளை சேலம் மாவட்டம் முழுவதும் பரவ போகிறது. அதை நீங்கள் அனைவரும் கண்கூட பார்க்க போகிறீர்கள். என்னை போன்ற எண்ணற்ற நிர்வாகிகளை உருவாக்கி வளர்த்து பொறுப்புகளை வழங்கி அரசியல் பண்பையும் இயக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த பெருமை நமது பொது செயலாளர் அவர்களுக்கே உரியது. அவருடைய முன்னிலையில் இன்று நீங்கள் அனைவரும் நமது கழகத்தில் இணைவது உண்மையிலேயே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு.
நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் நான் கூற வேண்டும். அதற்காக உங்கள் சார்பிலும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப இன்னும் நிறைய பேசணும்னு இருந்தேன், ரொம்ப குறுக்கி பேசிட்டு இருக்கேன், அதனால வேகமா பேசுறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் மற்றும் நமது கழக நிகழ்ச்சி என எத்தனையோ முறை நமது பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த காலங்களில் நாமங்கள் எத்தனையோ சவால்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நினைப்பு விழா நடப்ப அந்த டைம்ல மக்கள் சந்திப்பு விழா நடைபெறுவதும் எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தோம். எந்த வகையிலாவது நிறுத்த வேண்டும் என்று எஸ்ஓபி எத்தனை வகையான தடைகள் நம்ம அதையெல்லாம் தாண்டி சிறப்பாக நடைபெற்றது. அந்த காலங்களில் நாம் எத்தனையோ சவால்களை சந்தித்திருந்தாலும் எத்தனையோ தடைகளை தாண்டி இருக்கிறோம், எத்தனையோ இடையூறுகளை ஏற்றிருக்கிறோம். அது அவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்று அதே சேலம் மாவட்டத்தில் தமிழக அரசின் அமைச்சராக அவர் வருகை தந்து இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொண்டிருப்பது காலம் எப்படி மாறி இருக்குது என்பதை மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது. அந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கும் தமிழக மக்களுக்கும் குறிப்பாக சேலம் மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் என்றோ நான் ஒரு நாள் அமைச்சராவன் என்றோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30 ஆண்டு காலமாக சேலம் மாவட்டத்தில் ரசிக மன்றம், நற்பண்டி மன்றம், மக்கள் இயக்கம் என பணியாற்றி இன்று தளபதியின் தொண்டனாகவே தொடர்ந்து உழைத்து வரும் என் தம்பிகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அத்தகைய உண்மையான தொண்டர்களுக்கு இன்று நமது கழகத்தில் இணையும் நீங்கள் உற்ற துணையாக நல்ல வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒருவரின் உழைப்பையும் உரிய அங்கீகாரம், உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். உரிய நேரத்தில் நமது கழக தலைவர் தளபதி அவர்களும் நமது பொதுச் செயலாளர் அவர்களும் அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள். தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பதவிக்காக அல்ல, மக்களுக்காக உழைப்போம். நாம் புகழுக்காக அல்ல, கொள்கைக்காக உழைப்போம். நாம் இன்று எந்த பொறுப்பில் இருந்தாலும் அது நமது அடையாளம் ஒன்றே ஒன்றுதான், நாம் தளபதியின் தொண்டன் என்பது மட்டும்தான் மனதார சொல்கிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதவியெல்லாம் வரும் போகும், தளபதி தான், தொண்டர்கள் தொண்டன் தான் என்னைக்குமே. அந்த அடையாளத்தை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆளும் கட்சியாகிவிட்டோம் என்ற எந்தவித ஆடம்பரமும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் இன்றும் தளபதியின் ரசிகனாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனாகவும் வாழ்ந்து வரும் என் அன்பு தம்பிகளே, தளபதி இடும் ஒவ்வொரு கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற நீங்கள் இன்றிலிருந்து வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என மனதார கேட்டுக்கொள்கிறேன். நமது மக்கள் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். மக்களை சந்தியுங்கள், அவர்களின் குறைகளை கேளுங்கள், அவர்களோடு அன்பாக பழகுங்கள், அவர்களுடைய துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் உடனிருங்கள். மக்கள் நம்பிக்கையை பெறுங்கள். ஏனெனில் மக்களின் நம்பிக்கையே நமது மிகப்பெரிய பலம். நமது மக்கள் பணிகளுக்கான உண்மையான அங்கீகாரம் வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலும் கிடைக்க வேண்டும். தமிழகத்தில் எப்படி தளபதியின் நல்லாட்சி அமைந்ததோ அது போலவே மத்தியிலும் நமது தளபதி நிர்ணயிக்கும் மக்கள் ஆட்சி அமைய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நமது தளபதி எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். நமது தலைவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதில் என்ன சத்தம் கேட்க வேண்டும் என்று தெரியுமா? விசில் சத்தம். எந்த சத்தம்? இன்னும் சத்தமா? விசில் சத்தம் மட்டும்தான் கேட்க வேண்டும். இனி எந்த தேர்தல் வந்தாலும் விசில் சத்தம் மட்டும்தான் கேட்க வேண்டும். அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இடமில்லை. தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு இயக்கம் வேறு எங்கேயும் கிடையாது. சாதி, மதம், இனம், மொழி, பணம் ஆகிய அனைத்து கடந்து மக்களை ஒன்றிணைந்து சரித்திரம் படைத்திருக்கிறது மக்கள் இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை மீண்டும் பதிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 10,000க்கும் மேற்பட்ட நமது தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். நாளை என்ன நடக்க போகிறது தெரியுமா? சில முக்கிய கட்சிகள் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வேட்பாளர் இல்லாமல் தேட போகிறார்கள். நடக்கத்தான் போகிறது. கண்டிப்பாக தேடி பிடிக்க போகிறார்கள்.
சேலம் மாவட்டம் ஒரு சிலர் கோட்டை கோட்டை என்கிறார்கள். ஆனால் அந்த எஃகு கோட்டையிலே நம்ம சட்டமன்ற தேர்தல் அன்றே ஓட்டை விழுந்து விட்டது. இது இனி யாரோட கோட்டை? நம் தளபதியின் கோட்டை. எந்த மாற்றமும் இல்லை. சேலம் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்டீர்கள். அது தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி கோட்டை, சேலம் மாவட்ட தளபதியின் கோட்டை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்ல, மிக்க மிக்க நன்றி. தயவு செய்து பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து இவ்வளவு நேரம் பொறுமை காத்தீங்க. ஏன்னா 2 மணிக்கு வந்தீங்க, இவ்வளவு நேரம் காத்து இருந்தீங்க. நம் மாண்புமிகு பொதுச் செயலாளர், மாண்புமிகு நீர்வழித்துறை, அந்த நீர்வழித்துறைன்னு வரவே மாட்டேங்குது. என்ன பொதுச் செயலாளர் தானே வருது. பொதுச் செயலாளர் அவர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசவிருக்கிறார்கள். எனவே பொறுமை காக்க வேண்டும். இங்க வருகை புரிந்த அனைவருக்கும் மறுபடியும் சொல்றேன், மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.